வணக்கம். தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பெண்கள் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கறப்போ, அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு 5000 ரூபாய். இது எப்படி நடந்தது? இது ஒரு நலத்திட்டமா? இல்ல வரப்போற எலெக்ஷனுக்கான ஒரு மூவா? வாங்க, இந்த திடீர் பண பரிமாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக அலசி ஆராயலாம். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்கள். யோசிச்சு பாருங்க, அவ்ளோ பேருக்கு ஒரே நேரத்துல 5000 ரூபாய் ஏன் கொடுத்தாங்க? இந்த கேள்விக்குள்ள தான் நம்மளோட இன்னைக்கு முழு விவரமும் அடங்கியிருக்கு. வாங்க பதில தேடுவோம். முதல்ல இந்த தொகைய பத்தி யோசிப்போம். 5000 ரூபாய். சும்மா இல்ல, நிறைய குடும்பங்களுக்கு அவங்களோட மாசா பட்ஜெட்ல இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இந்த பணம் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த 5000 ரூபாய் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா, அதுக்கு அடிப்படை மகளிர் உரிமை திட்டம் தான். சரி, அப்போ முதல்ல அந்த திட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்ங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு திட்டம். போன வருஷம், அதாவது 2023 செப்டம்பர்ல தான் இதை ஆரம்பிச்சாங்க. இதோட நோக்கம் வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, பெண்களோட உழைப்பை மதிக்கணும், அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கணுங்கிறது தான். இந்த திட்டம் எவ்ளோ வேகமா வளர்ந்திருக்குன்னு பாருங்களேன். ஆரம்பிச்சப்போ 1,13,00,000 பெண்கள் பயனடைஞ்சாங்க. ஆனா இப்போ 1,31,00,000 குடும்பங்களுக்கு இந்த உதவி போய் சேருது. இந்த வளர்ச்சியை எதை காட்டுது? இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கான தேவை எவ்ளோ அதிகமா இருக்குங்கிறது தானே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பண உதவி, அதாவது ஃபினான்சியல் எய்டா பார்க்கப்படல. இது ஒரு உரிமை தொகை. சமூகத்துல பெண்கள் செய்யற பங்களிப்புக்காக கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம். பாருங்க, அந்த உரிமைங்கிற ஒரு வார்த்தையே இந்த திட்டத்தோட நோக்கத்தையே வேறொரு லெவலுக்கு கொண்டு போகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவுக்கு இந்த 1000 ரூபாய் அவங்க குழந்தையோட ஒரு மாச ஸ்கூல் ஃபீஸா இருக்கலாம். இல்லனா திடீர்னு வர ஒரு மெடிக்கல் செலவுக்கு கை கொடுக்கிற சேமிப்பா இருக்கலாம். இப்படிதான் இந்த பணம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆதாரமா மாறியிருக்கு. சரி, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த திட்டம் திடீர்னு நிறுத்தப்பட போகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு கிளம்புச்சு. இதுதான் மொத்த கதையிலயும் ஒரு பெரிய திருப்பத்தையும் உண்டாக்குச்சு. வரப்போற எலெக்ஷனை ஒரு காரணமா காட்டி இந்த உரிமை தொகையை ஒரு 3 மாசத்துக்கு நிறுத்துறதுக்கு ஒரு சதி நடக்குதுன்னு ஒரு பேச்சு கிளம்புச்சு. இதை கேட்டதும் சுவாபாவிகமாவே பணம் வாங்குற மக்கள் மத்தியில ஒரு பெரிய கவலையும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? குறிப்பா மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல பணம் நின்னுடுறோன்னு ஒரு பயம் வந்துச்சு. அதுவும் பாருங்க, அந்த நேரம்தான் சம்மர், ஸ்கூல் எக்ஸாம்ஸ், அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கும். அந்த டைம்ல இந்த பணம் வரலன்னா அது குடும்பங்களுக்கு எவ்ளோ பெரிய நிதி நெருக்கடியை உருவாக்கும். இந்த குற்றச்சாட்டுக்கு அரசாங்கம் எப்படி பதில் சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்க ஒரு வித்தியாசமான, ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த 5000 ரூபாய் பணப்பரிமாற்றத்தோட பின்னணி. திட்டம் நின்னுடுங்கிற பேச்சு வந்த உடனே, சரி, அடுத்த 3 மாசத்துக்கான பணத்தை நாம இப்பவே அட்வான்ஸா கொடுத்துடலான்னு அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்மர் செலவுகளையும் சமாளிக்கிறதுக்காக கூடவே ஒரு ஸ்பெஷல் போனஸும் சேர்த்து கொடுக்க ஆர்டர் போட்டாங்க. சரி, இந்த 5000 ரூபாய் கணக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். வரப்போற மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்கும் மாசம் 1000 ரூபாய் வீதம் 3000 ரூபாய். அதோட சம்மருக்காக ஸ்பெஷலா ஒரு 2000 ரூபாய். ஆக மொத்தம் 5000 ரூபாய். கணக்கு சரியா வருதா? இந்த உடனடி ஆக்ஷனோட விஷயம் முடியல. இதோட சேர்த்து ஒரு பெரிய எதிர்கால வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டுச்சு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களா? இதுவே எதிர்காலத்துல மாசம் 2000 ரூபாயா உயர்த்தப்படும்னு ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. யோசிச்சு பாருங்க, இது அந்த மக்களுக்கு ஒரு டபுள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்ல. இது சும்மா ஒரு அறிவிப்பு இல்ல. அடுத்த அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்துல உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னது செய்யற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இது வெறும் அறிவிப்பு இல்ல, ஒரு உறுதியான வாக்குறுதியா முன்வைக்கப்பட்டுச்சு. சரி, கடைசியா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இந்த 5000 ரூபாய் இது உண்மையிலேயே மக்களோட நலனுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டமா, இல்ல தேர்தலை மனசுல வச்சு செஞ்ச ஒரு அரசியல் மூவா, இல்ல ரெண்டுமே கலந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.